எபிசோடு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெயில் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த டெயிலுக்குள்ளே இருந்து ஒரே ஒரு கையே வெளியே வரும். அந்த கை வெளியே வந்தோன்னே யாருன்னு பார்த்தா நம்ம கில்லர் பி. ஸோ கில்லர் பி வந்து வெளியே வந்துட்டு தண்ணிக்கு மேலே வந்துட்டு யாரும் இல்லைன்னு வந்து பார்த்துட்டு ஓகே நம்ம வந்து இந்த இடத்த விட்டு நகரி முன்னாடி போகலான்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பார். அவர் எப்படி வந்து எஸ்கேப் பண்ணார்னா சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அமட்டரஸ் யூஸ் பண்ணியிருப்பான் 8th டெயிலை கேப்சர் பண்ணேன். ஸோ அப்படி கேப்சர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமட்டரஸ் இருக்கிற டெயிலு ஸ்கரீன் மேலே வெளியே வரும். வெளியே வரும்போது சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அந்த சிடோரி யூஸ் பண்ணி அந்த டெயிலை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக கட் பண்ணியிருப்பான். ஸோ அந்த கட்டான டெய்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எஸ்கேப் ஆயிருப்பான். ஒன்றும் கவலைப்படாத அவனுக்கு எல்லா டெய்லும் வேகமாக வளர்ந்துடும் நீ ஒரு ஆக்டோபஸ் தானேன்ற மாதிரி அவன் ரேப் பண்ணிட்டு இருப்பான். ஓகே இனிமேல் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை நம்ம எல்லாரும் இனிமேல் ஃப்ரீயாக இருக்கலாம் வந்து மாத்ரா வந்து சாஸ்கேவும் இட்டாச்சியை பற்றி சொன்னான்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்கும். கேஸ் மாத்ரா சொன்னது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த விஷயத்த சாஸ்கே கிட்ட எடுத்து சொல்லிட்டு அவனை ரிவெஞ்ச் பண்ண விடாமல் நம்ம தடுக்கலான்ற மாதிரி நருட்டோ வந்து கக்காசி சென்சை கிட்ட சொல்லிட்டு இருப்பான். நருட்டோ கொஞ்சம் பொறுமையாரு அவன் சொன்னது உண்மையாக போயான்னு நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு அவன் சொன்னதை நம்ம கிராஸ் செக் பண்ணணும். ஸோ கிராஸ் செக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிய வரும் அவன் சொன்னது உண்மையாக போயான்னு. அது மட்டும் இல்லை அவன் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கட்டும். இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. இன்கேஸ் லீக் ஆகிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுன்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருப்பார். நருட்டோ முக்கியமாக உனக்கு தான் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாதுன்ற மாதிரி நருட்டோக்கே சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே கக்காசி சென்சை நான் வந்து இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி அவனை வந்து சொல்லுவான். காரா வந்து சூசனோன்னு சொல்லிட்டு இருந்தால. ஸோ சூசனா வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் வந்து பார்த்துட்டே இருப்பானுங்க எல்லாரும். காரா வந்துட்டு சூசனோன்னு சொல்லிட்டே இருப்பானா. ஸோ அவன் வந்து சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் மூவ் பண்ணும்போது கரெக்டாக ஜி வந்துட்டு காய்ஸ் எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க பெரிய அட்டாக் பண்ண போகிறேன்னு வந்து வார்னிங் கொடுப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் ரெடியாக இருப்பாங்க. சாஸ்கே வந்து சிரிச்சுட்டே இருப்பான். ஸோ சிரிச்சுட்டே இருக்கும்போது அந்த சூசனோலேருந்து வைண்ட் அட்டாக் வந்து போகுமா விண்ட் அட்டாக்கு. ஸோ விண்ட் அட்டாக் வந்து இவனுங்களை அட்டாக் பண்ண போகும்போது காரா வந்து அவனோட ஸ்டாண்ட் வச்சுட்டு எல்லாரையும் வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவான். ஓகே நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோன்னு திரும்புவாங்க. திரும்பினோடனே சவுண்டு கேட்கு என்னன்னு பார்த்தா அவன் வந்து அவங்கள அட்டாக் பண்ணல. சீலிங் மேலேருந்து கீழே விழுகும்போது இவங்க எல்லாரும் எப்படி எஸ்கேப் ஆகணும்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸ்ரீகேட்ஸ் வந்து அவனோட அந்த தாரு பிளேடில் மாட்டிக்கிட்டான்ல. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியலையே நான் அப்படியே எஸ்கேப் ஆகணும் அவன் வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. மேலேருந்து சீலிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து கீழே விழுந்துட்டே இருக்கும். காரா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அந்த சாண்ட் வச்சுட்டு எல்லாரையும் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுவான். சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சுசனை வச்சுட்டு கரீன் வந்து எங்கே இருக்கான்னு தேடிட்டே இருப்பான். கரீன் கீழே விழுகும்போது கரீனை பிடிச்சி அங்கேருந்து தூக்கி போட்டுருவான். ஸோ தூக்கி போட்டதுக்கப்புறம் கரீன் கிட்ட வந்துட்டு டான்ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தியா இனியே அவன் கிட்ட கூட்டிகிட்டு போன்ற மாதிரி சாஸ்கே கேட்பான். நம்ம வந்து ஜூவும் ஸ்ரீகட்சியும் தேடலான்னு சொன்னதுக்கு இல்லை ஃபஸ்ட்டு டன்ஸோவை தேடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலான்ற மாதிரி சொன்னோன்னே இவன் என்ன இப்படி மாறிட்டான் அவனோட சக்கரை வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு மாதிரி அவன் பேசிகிட்டே இருப்பான். இவன் ரைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலேருந்து கீழே விழுந்துச்சுல. ஸோ அதெல்லாம் உடச்சிட்டு மேலே வந்துட்டு சாஸ்கே எங்கே போனான்ற மாதிரி அவன் வந்து கேட்டுட்டு இருப்பான். காரா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சாண்ட் டிஃபென்ஸ் வச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாற்றிடுவான். தாரை வந்து காப்பாற்றினதுக்கு தாரா என்ன சொல்லுவான்னா சாரி கஜியை உங்களுக்கு நான் நிறைய சிரமம் கொடுத்துட்டு மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். காரா வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் இப்போ சாஸ்கே வந்து இப்படியே பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஸ்ரீகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரையும் தேடிட்டு போயிட்டே இருப்பான். 3 பேர் எங்கே போனானுங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தேடிட்டே போவான். ஸோ தேடிட்டே போகும்போது ஒரே ஒரு அந்த சாமுராயோட ஒரே ஒரு பாடி இருக்கும். ஸோ அந்த பாடியை பார்த்துட்டு அவன் அப்படி நின்று ஜூகோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி இந்த சாமுராய் பாடியிலேருந்து அவனோட லைஃப்பை ஃபுல்லாக உறிஞ்சி இவனோட லைஃபு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கும். ஜூகோ ஒரு வழியாக அப்படியே வந்து ஃபுல்லாக ஹியூமன் ஃபார்முக்கு வந்துடுவான். இங்கே வந்துட்டு அந்த மீட்டிங்கில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்போ ஆவு வந்துட்டு சாஸ்கே இங்கே தான் வந்துட்டு இருக்கான் எல்லாரும் அலாட்டாக இருங்கன்ற மாதிரி வார்னிங் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. டன்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக அப்படியே இருப்பான். சாஸ்கே வந்து உள்ளே வந்தோடனே அவங்கள சுற்றி இருந்த அந்த கிளாத் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணுவான். ஸோ கட் பண்ண எங்கேன்னு எல்லாரும் தேடுவாங்க. அப்போ ஃபூ வந்து பார்த்துட்டு அவங்க மேலே இருக்கா பாருங்கன்றானே பார்ப்பான். ஸோ மேலே வந்து பார்த்தா சாஸ்கே செம்ம கூலாக பயங்கர கோமா நின்றுட்டுருப்பான் டன்ஸோவை பார்த்துட்டு. டன்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கே பார்க்காம அப்படியே மெதுவாக சாஸ்கே மேலே பார்ப்பான். ஸோ மேலே பார்க்கும்போது 2 பேரும் செம்மையாக மறைச்சிப்பாங்க. சாஸ்கே செம்ம கோவத்தில் இருப்பான். மிஃபுனி வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கேவை அட்டாக் பண்ணால் மேலே வருவார். மேலே வரும்போது சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அந்த ஸ்வாட் வச்சுட்டு அவன் மிஃபுனி வந்து அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். ஸோ இவனுங்க 2 பேரும் சண்டை போடுற அந்த கேப்பில் டன்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எஸ்கேப் ஆகி ஓடும்போது ஆவும் பார்த்துருவாரு கரீனும் பார்த்துருவாங்க. சாஸ்கே டன்ஸோ வந்து இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுற வேமாவா நம்ம வந்து டன்ஸோ பிடிக்கணுன்ற மாதிரி கரீன் வந்து சொன்னோன்னே சாஸ்கே அங்கே சண்டை போட்டுருந்த நிப்பாட்டி மேலே இருந்து கீழே வர ட்ரை பண்ணுவான். ஸோ கீழே வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆவும் பார்த்துருவான்ல டன்ஸோ போகிறத. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியே போவான். ஸோ வெளியே போனோடனே காய்ஸ் நீங்கள் யாரும் போயிடாதீங்க மிஸுகாகை நீங்கள் இங்கே இருங்க நான் வந்துடுறேன்ற மாதிரி அவன் சொல்லுவான். மிஸுகாகை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரொம்ப தூரம் போயிடாதீங்க எங்கே போனாலும் சேஃபாக இருங்கன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. சுச்சிகை பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒன்றும் முடியலை எனக்கு வேறு முதுகுவலி இருக்குது நீ எதுனாலும் பண்ணு உனக்கு பிடிச்சதை பண்ணுன்ற மாதிரி அவங்க அந்த குண்டு பையர் நல்லா ஸோ அவங்க கிட்ட சொல்லிடுவான். கரீன் வா வேமா போகலாம் டன்ஸோ பிடிக்கலான்ற மாதிரி சாஸ்கேவே கரீனை கூப்பிடுவான். ஸோ கரீனை கூப்பிட்டுட்டு முன்னாடி ஓடுவாங்க. முன்னாடி ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடஞ்சிருந்துச்சுல அந்த வால். ஸோ அந்த வாலுக்கு முன்னாடி என்னமோ வந்து விழுகும். என்னென்னு வந்து ஷாக்காக பார்த்தா அந்த லாவா மாதிரி விழுகும். ஸோ இது வந்து யாருன்னா மிஸுகாய் இருக்காங்களா. ஸோ அவங்க வந்து லாவா ஸ்டைல் ஜூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இவங்க 2 பேரையும் வெளியே போக விடாமல் தடுத்துரும். அட பாவிலா வெளியே போகலான்றதா இப்படி தடுத்துட்டீங்கன்ற மாதிரி கரீனோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும்.
சோஜிர் வந்து என்ன சொல்லுவான்னா, இது எங்க மிசுகையோட கெக்கே கெங்காய் லாவா ஜுட்சு. ஸோ இதுலேருந்து யாரும் எஸ்கேப் ஆக முடியாதுன்ற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். பின்னாடி வந்து சாஸ்கே திரும்பல. ஸோ திரும்பி பார்த்துட்டு என்னோட வழியில் குறுக்க வராதீங்க, நான் வந்து கருணையை காட்ட மாட்டேன்ற மாதிரி சாஸ்கே செம்ம கோவத்தில் பேசிட்டு இருப்பான். உச்சியா கிளானில் இருக்கிற எல்லாருமே வந்து ஹேண்ட்ஸமாக தான் இருக்கீங்க, வேணா எனக்கு ஒரு கிஸ் கொடு, நான் வேணா உன்னை வெளியே வரதை பற்றி யோசிக்கிறேன்ற மாதிரி அவங்க சொன்னோன்னே கரீனுக்கு வந்து செம்ம கோந்துரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் சாஸ்கே கிட்ட ஒரு கிஸ் கேட்பா. ஸோ சாஸ்கேலாம் உனக்குலாம் அவ்வளோ ஈஸியாக தர மாட்டான், நீ வெளியே போகின்ற மாதிரி ஓல்டு லேடின்ற மாதிரி அவன் பேசுவானே இவங்களுக்கு வந்து வந்துடும். என்னோட வழியில் குறுக்க வராதீங்கன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். ஜோஜிட் வந்து பார்த்தீங்கன்னா மிசுகாவை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், ஸோ நம்ம பொறுப்பில் இருக்காங்கன்னா அவன் வந்து ரெடி ஆகிட்டு இருப்பான். மிசுகாய் வந்து பார்த்தீங்கன்னா சுச்சிகாய் கிட்ட நீங்கள் எதுவும் கேர்ஃபுல்லாக இருங்க, நான் வந்து இவனை அட்டாக் பண்ண போறேன்னு சொன்னேன். ஓகே ஓகே உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. மிசுகாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த லாவா ஜுட்ஸை யூஸ் பண்ணுவாங்களா. ஸோ முன்னாடி வந்து துப்பும் போது சாஸ்கேவும் கரீனுக்கும் முன்னாடி விழுவாங்க. கரீன் வந்து இந்த சைடு விழுந்துருவா. சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான். சுச்சிகாய் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எஸ்கேப் ஆகி மேலே வந்து ஒட்டிக்கிடுவார். இவன் ஜோஜிர் வந்து பார்த்தீங்கன்னா அகின் வந்து அட்டாக் பண்ண வருவான் சாஸ்கேவை. சாஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூசனை வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி அவனை வந்து அட்டாக் பண்ண விடாமல் தடுத்துருமா. அவன் அந்த லாவா முன்னாடி இருந்துச்சுல அந்த வால், ஸோ அந்த வால் உடைச்சிட்டு உள்ளே இருந்துட்டு வெளியே வந்து விழுவான். ஸோ வெளியே வந்து விழுந்தோடனே இவங்க மிசுகாய் வந்து வெளியே போகிறத பார்த்துருவாங்க. பார்த்துட்டு வேற ஒரு வழியாக சாஸ்கே வந்து பிளாக் பண்ணுறதுக்காக வேற ஒரு வழியாக வெளியே வருவாங்க. வெளியே வந்தோடனே சாஸ்கே வந்து இங்கே எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு நின்றுட்டு இருப்பான். இன்னும் என்னோட உடம்புல இருக்க ஒரு செல்லு வலிக்கிறது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஓ இதனால தான் சூசனாவை ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியலையா, ரொம்ப நேரத்துக்கு சூசனாவை மெயின்டைன் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா சூசனா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் மெயின்டைன் பண்ண முடியும். சூசனா வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறையா மென்டல் எனர்ஜியும் ஃபிசிக்கல் எனர்ஜியும் தேவைப்படும். சாஸ்கே கிட்ட அவ்வளோ இருக்காதா, அதனால அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எப்படி தான் இட்டாச்சி வந்து இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணானே தெரியலன்ற மாதிரி சாஸ்கே சொல்லிட்டே இருப்பான். மிசுகாய் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பாதையை ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவானுங்க. உன்னால் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, எல்லா சைடும் பிளாக் பண்ணிட்டேன், ஸோ நீ என்கிட்ட மாட்டேனன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேச்சர் வந்து 3 நேச்சர் நான் யூஸ் பண்ணுறேன், அதில் 2 வந்து பார்த்தீங்கன்னா கெக்கே கென்காய் யூஸ் பண்ணுறேன். ஸோ உன்னால் இங்கேருந்து என்கிட்ட எஸ்கேப் ஆக முடியாதுன்ற மாதிரி அவங்க வந்து சாலிட் வேப்பர் ஜுட்ஸ் வந்து சொல்லுவாங்களா. ஸோ சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூசனோவில் இருந்த போன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உன்ன மாதிரி ஒரு அழகான பையன் வந்து மெல்ட் ஆகிறது பார்த்தா எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, ஆனால் நீ வந்து சாக வேண்டியது தான், ஸோ நீ வந்து செத்துரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி மிசுகாகவே பேசிகிட்டே இருப்பாங்க. சாஸ்கேயோட சக்கரை குறையிறத வந்து கரீன் வந்து பார்த்துட்டு அதான் சாஸ்கே வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு நம்ம அவனை எப்படியாவது காப்பாற்றணுன்ற மாதிரி கரீன் வந்து யோசிச்சுட்டே இருப்பான். சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிசுகாயோட ஜுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டு அப்படியே டயர்டாக கீழே உட்காருவான். மிசுகாய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீ எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஈஸியாக செத்துருவன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க கையில் வெள்ளை கலரில் ஏதோ வரும். என்னென்னு வந்து பார்த்தா சோஜிர் வந்து என்னது என்னது தள்ளிப்போன்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பான். என்னன்னு பார்த்தா ஜிட்ஸு. ஸோ ஜிட்ஸு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இந்த ஒயிட் கலரில் வெளியே வந்துட்டே இருப்பான். பிளாக் ஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து அவனோட ஜுட்ஸோ யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸ்போர்லிசன் ஜுட்ஸோ. என்ன அது அதிசயமாக இருக்குது, என்னோட ஜுட்ஸோ வந்து யாருமே வந்து எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல, ஃபைக்காக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேஸ்ட்டு, எல்லாம் இடியட்ஸாக இருக்காங்கன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். அந்த ஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கவர் பண்ணி அவங்க கிட்ட இருக்க சக்கரா யூஸ் பண்ணி இவன் வந்து ஃபுல்லாக வெளியே வந்துட்டே இருப்பான். மிசுகாய் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஊதிட்டே இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு ஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கே கிட்ட வருவான். இன்னும் என்னோட சக்கராலாம் திருப்பி வந்துட்டு இருக்கான மாதிரி அவன் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான். சுச்சிகாய் கிட்ட இருந்தாலும் அந்த குண்டு பையன். ஸோ அந்த குண்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்டைலில் ஒரு க்ளோன் வந்து வர வச்சு அவனை கவர் பண்ணிட்டு இருந்தான் அந்த ஜிட்ஸ் இருந்தால. ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருப்பான். சுச்சிகாய் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டர் பவுலர் ஜுட்ஸுன்னு சொல்லுவாரா. ஸோ சொன்னோடனே அவனை கவர் பண்ணிட்டு இருந்த அந்த ஜுட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாண்டாக மாறிடும். சுச்சிகாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிட்ஸுவை அடிச்சுட்டு கீழே வருவாரா. கீழே வந்து உன்னால் நிறைய நிஞ்சா இறந்துருக்காங்க, ஸோ நீ இந்த உலகத்தில் வாழ்றது வேஸ்ட்டுன்ற மாதிரி அட்டாமிக் டிஸ்மேண்ட்லிங் ஜுட்ஸு வந்து சொல்லுவார். அந்த ஜுட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா மினி அட்டாமிக் பாம் வந்து பிளாஸ்ட் ஆகும்ல. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கே ஃபுல்லாக டஸ்ட்டாக மாறிடுவான். கரீன் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கேயோட சக்கரை வந்து சென்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப ஷாக்கில் இருப்பார். சாஸ்கேக்கு என்ன ஆச்சு, ஒருவேளை இறந்துட்டான்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான். சுச்சிகாய் வந்து திரும்பிட்டு அடுத்தது நீ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்துட்டு இருக்கும்போது எல்லாம் அந்த ஜுட்ஸோ இருக்கும்ல, ஸோ எல்லாத்தையும் வந்து அடிச்சு போட்டு எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. உள்ளே வந்துருவாங்களா. உள்ளே வந்தோடனே ரைக்கை சாஸ்கேங்கன்னு வேகமாக தேடிட்டு இருப்பார். காரா வந்துட்டு கோன்கர் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணின்ற மாதிரி சொன்னோன்னே கோன்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அந்த பப்பாட்டு ஜுட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது மூலயமா அந்த சக்கரை வந்துட்டு ஜிட்ஸோ இருப்பாங்கல்ல, அந்த ஜிட்ஸோ எல்லாத்தையும் அடிச்சு வேகமாக போட்டுருவான். அப்போ வந்து ரைக்கை வந்து சாஸ்கேங்கன்னு கேட்பானா. சாஸ்கேவை நான் கில் பண்ணிட்டேன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாலிகுலர் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டே இருப்பான். சாஸ்கேங்கன்னு கத்திட்டே இருப்பான். நான் வெயிட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு ஒரு வாய்ஸ் வரும். யாருன்னு பார்த்தா மாதரா வந்து நிற்பான். இவன் எல்லாரும் ஷாக்கு, எப்படா மாதரான்ற மாதிரி. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது, ஸோ நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. என்னோட பேர் வந்து உச்சிகா மாத்ரா. ஸோ நான் உங்ககிட்ட அவனை சொல்லணும் வந்திருக்கேன். ஸோ நான் சொல்கிறது கேட்டு நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்பீங்கன்ற மாதிரி சொன்னோன்னே ரைக்கா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்க போகிறன்ற மாதிரி என்னன்னு கேட்பேன். ஸோ ப்ராஜெக்ட் சுக்குனாமின்னு வந்து மாத்ரா வந்து சொல்லுவாள். அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. நாளைக்கு வேற ஒரு எபிசோடில் பார்க்கலாம். பை பாய்.